ஓம் சாந்தி. 27/7/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, பாபாவுடையவராக ஆனதன் மூலமாக நீங்கள் சோழி அளவு கூட செலவு பண்ணாமல் ஒரே வினாடியில் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை அடையிறீங்க. ஒரு வினாடியில் நிச்சயம் உண்டாச்சு, ஆஸ்தி கிடச்சிடுச்சு. சொல்றது சத்தியமான தந்தை, அவர் சொல்றது சத்தியமான உண்மைன்ற அந்த நிச்சய புத்தி வந்த அந்த வினாடி என்ன ஆயிடுது, நம்ம ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுறோம். ஜீவன் முக்தி ஆஸ்தியின் அதிகாரி ஆகிடுறோம். ஒரு பைசா செலவு கூட கிடையாது. ஸோ பாபாவுடையவரை ஆனதுக்காகவே நமக்கு இவ்வளவும் கிடைக்கிது. மற்றபடி நம்மளுடைய பதவி முயற்சியின் அனுசாரம். கேள்வி: கூர்மையான புத்தி உடைய குழந்தைங்கன்னா அவங்களுடைய கடமை என்ன? கூர்மையான புத்தி உள்ள குழந்தைங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது. அது என்ன? உண்மையான யாத்திரை செய்கிறது மற்றும் செய்விப்பது. இதுதான் கூர்மையான புத்தியுள்ள குழந்தைங்களுடைய கடமை. உண்மையான யாத்திரை மன்மனாபவ. இந்த யாத்திரையின் மூலமாக தான் மற்ற கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சிடுவீங்க. எப்படி தந்தை நன்மை செய்வாரோ அதே மாதிரி கூர்மையான புத்தியுள்ள குழந்தைங்க தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றும் நன்மை செய்பவர்களாக இருப்பாங்க. இப்போ பாபா சொல்ற கூர்மையான, ஏன்னா இது எல்லாராலையும் ஞானத்தை புரிஞ்சிக்கவும் முடியாது. முயற்சியும் இருக்குது, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்குது இல்லையா? வயதானவர்களுக்கெல்லாம் புரியாதுன்னே பாபா சொல்கிறார். ஸோ அப்போ எனக்கு இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கடமையும் அதிகமாக இருக்குது. என்ன இந்த கடமை? கரெக்டாக பாபா புரிஞ்சுக்கிட்டேன்னா கரெக்டாக அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவர்களுக்கும் அப்படி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கூர்மையான புத்தியுடைய குழந்தை, அவங்களுடைய கடமை. ஏன்னா உண்மையான யாத்திரையே இறைவனை சதா நினைவு செஞ்சிட்டு இருக்கிற இந்த நினைவு யாத்திரை தான். இமயமலை போகிறதோ அல்லது எந்த புனித ஸ்தலங்களுக்கு போகிறதோ எல்லாமே பொய்யான யாத்திரை. அங்கே ஒன்றும் கடவுள் கிடையாது. இறைவன் இருக்கிற பரந்தாமத்தில் இறைவனை ஒளிப்புள்ளே நினைவு செய்கிற இந்த யாத்திரையின் மூலமாக மட்டும்தான் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி யாத்திரையை உங்களுக்கு கற்பித்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செஞ்சார் இல்லையா பாபா? அதே மாதிரி கூர்மையான புத்தியுடைய குழந்தைங்களும் பாபாவுக்கு சமமாக மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுயநலமற்ற சேவையில் மூழ்கி இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை. பாபாவும் அப்படி தான் இருக்கிறார் இல்லையா? சுயநலமற்ற சேவை. பாபாவுக்கு உண்மையிலே அதனால் பலன் கிடைக்காது, ஆனால் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறோம். இப்போத்தைய பலனுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்கு உண்மையான மனசோட வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த கேள்வி: தந்தை எல்லோருடைய காதுகளிலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். மற்றவங்க காதில் போட வேண்டிய விஷயம் எல்லார் காதுலையும், அதுவும் இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் போட்டே ஆகணும். அப்படி ஒரு ரகசியம். அது என்னது? எல்லார் காதுலையும் போய் குழந்தைங்களே இதே விஷயத்த சொல்லுங்க. அப்பா சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க. உலகம் அழிய போது, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த தேகதாரியும் எந்த காரணத்தை கொண்டும் நினைவு செய்யக்கூடாது. நினைவு செஞ்சீங்கன்னா தேக உணர்வில் மாட்டிக்குவீங்க. தேகத்தை விட்டு பறந்தாமல் வீட்டுக்கு போகிற டைம்
அதனால எந்த தேகதாரியும் நினைவு செய்யாதீங்க. உங்களையும் தேகன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வுல நிலைச்சிருங்க. எல்லா தேகதாரியும் செத்துட்டாங்கன்னு மனசுல புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்ப ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். அவர் மட்டும்தான் அழிவற்றவர். இங்க இருக்கிற தேகம் எல்லாம் ஆல்ரெடி அழிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி மகாபாரதத்துல சொல்றாரு இல்லையா, அவங்களாம் ஏற்கனவே அழிஞ்சிட்டாங்கன்னு அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது இப்போத்தைய விஷயம். அதனால நம்ம நினைவெல்லாம் எங்க இருக்கணும்? அப்பா மேலதான் இருக்கணும். இந்த விஷயத்த எல்லார் காதலையும், பாபா குழந்தையா இருந்தாலும் பாபா குழந்தை இல்லாட்டினாலும் அவங்க காதலை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. செவிடங்காதில் ஊதுங்க சங்கு மாதிரின்றாங்களே, பரவாயில்ல ஊதுங்க. கேட்குற மாதிரி ஆத்மானா கொஞ்சம் நிறைய ஊதுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆத்மா ஸ்லைட்டாக ஊதிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஆனால் இது நம்ம கடமை. பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்தேன். ஓம் சாந்தி. பாபா சொல்றாரு, குழந்தைங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. இங்க குழந்தை அப்பா அம்மா கிட்ட வந்துச்சு, இதுல ஏதாவது செலவாச்சா? அப்பா இல்லையா? இப்போ ஒரு அப்பா அம்மா குழந்தை பிறந்துட்டா, பிறந்த உடனே அந்த அப்பா அம்மாவுடைய ஆஸ்திக்கு இது அதிகாரி ஆயிடுச்சு, செலவு பண்ணல. அந்த மாதிரி தான் இங்க ஒரு பைசா செலவில்லாம அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோம். எப்ப? பிறக்கும் பொழுதே சிவபாபா அப்பான்னு ஏத்துக்கும் போதே அவருடைய ஆஸ்தி நமக்கு கிடைச்சிடுது. ஏதாவது ஒரு பெரிய பணக்காரருக்கு குழந்தை பிறக்குது, ஒரு பிரபலத்துக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை செலவு பண்ணியா பிறந்துச்சு? ஒரு பைசா செலவு இல்லாம பிறவி எடுத்துச்சு, அவ்வளவுதான், பணக்காரர் ஆயிடுச்சு பிறக்கும் பொழுதே. அதே மாதிரி தான் இங்கேயும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரராக இருக்கிறாங்க, குழந்தை இல்லையே அவங்களுக்கு, அதனால தத்து எடுக்கிறாங்க வாரிசு வேணும்ன்ட்டு. அதுக்கு கூட குழந்தை ஏதாவது செலவு செஞ்சுதா? எதுவும் கிடையாது. பெத்து எடுக்கிற குழந்தைக்கும் செலவு கிடையாது, தத்து எடுக்கிற குழந்தைக்கு செலவு கிடையாது. ஆனால் ஒரு வினாடியில் தத்து எடுக்கிற அப்பாவாக இருந்தாலும் பெத்தெடுக்கிற அப்பாவாக இருந்தாலும் அவருடைய சொத்துக்கு அதிகாரி ஆயிடுது. இங்கே கூட அதே மாதிரி தான் சிவபாபாவுடைய குழந்தையாக நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட அந்த நொடிய ஜீவன் முக்தி உங்களுக்கு கிடைச்சிடுது. சொர்க்கத்தின் அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. உலகத்தினர் ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்னு கூட தெரிஞ்சுக்கல. ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்? உலகத்துல உடல்ல இருந்துகிட்டே உடல் உணர்வுல இருந்து விலகிய அந்த பேரானந்த நிலையை அனுபவம் செய்யறது. அந்த மாதிரி நிலையை அனுபவம் செஞ்ச தேவதைகள் இந்த உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க சத்தியுகத்துல. பாரதத்துல தான் சத்தியுகமும் ஜீவன் முக்தியும் ஏற்படுது. அதனால பாபா கேட்குறாரு, இப்ப ஏன் குழந்தை ஆகுறதுல உனக்கு ஏதாவது செலவாகுதா? ஒரே வார்த்தை சொல்றீங்க, பாபா நான் உங்களுடைய ஆயிட்டேன், அவ்வளவுதான். உடனே அவருடைய ஆஸ்தி ஃபுல்லா, குழந்தை நானும் உன்னுடையவன் ஆயிட்டேன், நீ என்னுடையவன் ஆகிறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது, ஆனா நான் உன்னுடையவன் ஆன உடனே உனக்கு எவ்வளவு லாபம், உலகத்தின் அதிபதி ஆக்குறேன்றாரு பாபா. ஜனகருக்கு ஒரே வினாடியில ஜீவன் முக்தி கிடைச்சதா பாடப்பட்டிருக்கு. தந்தையுடைய அறிமுகம் மட்டும்தான் கிடைச்சது. அதற்காக யுக்திகளை சொல்லிட்டு இருக்கிறார். பரலௌகிக்க பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்க இல்லையா? தினம் தினம் அதாவது பாபா ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு வானிலை பார்த்தீங்கன்னா பல தடவை சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு வானிலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைய பிறந்த உடனே அப்பாவுடைய ஆஸ்தி உனக்கு கிடைச்சிருது, ஒரு பைசா செலவு இல்லாமன்றது திரும்ப திரும்ப சொல்றாரு. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேளுங்கன்னு வருஷ கணக்காக பாபா சொல்றாரு.
இப்போ அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சொற்பொழிவாற்றுறவங்களுக்கு பப்ளிக்காக இல்லையா. கேளுங்க, நீங்கள் அப்பா அறிமுகத்தை யுக்தியாக புரிய வச்சு அப்பான்னு நம்ப வச்சிட்டாலே அவங்களுக்கு ஆஸ்தி கேரண்டி. ஸோ அதை எப்படியெல்லாம் நீங்கள் நம்ப வைக்கலாம், யுக்தியை உருவாக்குங்க. பாபாவும் யுக்தி சொல்லிகிட்டே இருக்கிறார். அதில் ஒரு யுக்தி தான் பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன உறவு. பரமபிதா அதாவது தந்தை, அவர் நமக்கு தந்தை. என் குழந்தையானதில் உனக்கு ஏதாவது செலவாச்சா? எதுவுமே கிடையாது. என்னுடையவனை மட்டும் ஆகும், உனக்கு எந்த செலவும் கிடையாது. ஆனால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்குது. எந்த செலவு, ஒரு பைசா செலவு கிடையாது. குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை எந்த செலவும் பண்ணல. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் தந்தையுடையவர் ஆகுறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஏற்படுது. என்ன நிச்சயம் அது? நான் ஆத்மா. அந்த நிச்சயம் ஏற்படுது. தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லை. நான் ஆத்மா, இந்த உடம்பை விட்டு இதே ஆத்மா வேற உடலை எடுத்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அனுபவிக்க போகுது. அப்போ ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இந்த நிச்சய புத்தியில தான் இருக்குது. தந்தையோ சொர்க்கத்தை படைப்பவர். அதனால நமக்கு சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தியத்தான் பாபா கொடுக்கிறார். ஆனால் அது எதன் ஆதாரத்தில் கிடைக்குது? நிச்சயத்தின் ஆதாரத்தில். அசைக்க முடியாத நிச்சயம். நான் தான் இந்த நாராயணன், கண்டிப்பாக அந்த பதவி எனக்கு தான் அப்படின்னு முழுமையாக நம்புகிற ஒரு குழந்தையுடைய நடத்தையும் அதே மாதிரி இருக்கும். ஸோ நிஜமாகவே அந்த குழந்தைக்கு அந்த ஆஸ்தி கிடைச்சிடும். இப்போ நிச்சயத்தின் ஆதாரத்தில் தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவை. ஆனால் நிச்சயம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்க? 100% நிச்சய புத்தினா 100% கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். பாபாவுடைய நினைவு செஞ்சு அந்த நினைவின் மூலமாகவே உங்கள் ஆத்மா வைரத்துக்கு சமமாக தெய்வீக குணங்கள் நிறைந்ததாக மாறிடும். நினைவில் தான் இருக்குது எல்லாமே. என்ன நடந்தாலும் நினைவை நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல வைராக்கியம், உறுதித்தன்மை இருக்கணும். ஏன்னா நம்ம போர்டில் கூட நீங்கள் ஜீவன் முக்தி அடையலாம்னு எழுதுகிறோம்ல, கீழே முற்றிலும் இலவசம் போடுறோம்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சோழி பைசா செலவு பண்ணாமல் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது. நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் இல்லையா? ஒரு பைசா செலவு இல்லாமல் உலக ராஜ்யம், கோயில் வச்சு கும்பிடுறாங்க உங்களை, அந்த மாதிரி தேவதை ஆகுறீங்க. ஆனால் இங்கே பாருங்க, பக்தியில் நீங்கள் எவ்வளோ அடி வாங்குறீங்க, எங்கெங்கெல்லாம் போய் அலையிறீங்க, எவ்வளவெல்லாம் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வழிகாட்டி வேற இருப்பாங்க இல்லையா? நினைவு யாத்திரை, காசிக்கு, ராமேஸ்வரம், எங்கே போனாலும் அங்கே டூரிஸ்ட் கைடு வேற இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவு. சரி, அவர் தான் செலவு பண்ணுறாருன்னா மத சம்மந்தப்பட்ட குருமார்களும் என்ன பண்ணுறாங்க? சாமியார்கள் அவங்களும் இதை பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு செலவு மேலே செலவு வச்சு நஷ்டமடைய வைக்கிறாங்க. அது இல்லாமல் நீ போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இங்கே போனால் கல்யாணம் நடக்கும், அங்கே போனால் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும், அப்படி இப்படின்னு நஷ்டமடைய தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. பணம் நிறைய செலவு செய்ய வைக்கிறாங்க. ஆனால் அவ்வளவும் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. எதுவுமே கிடைச்சதும் கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயத்தை எளிமையாக விரிவாக தினம் பாபா நிறைய புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பாபா எவ்வளவு புரிய வச்சாலும் உங்கள் புத்தியில் பதியாது. அதிர்ஷ்டம் இல்லையா, பெரிய விஷயம். அதுவும் இருக்குது. நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மான்னு கூட சொல்லணும் அப்படின்னா இல்லையா. ஏன்னா அதிர்ஷ்டசாலி ஆத்மாவுக்கு தான் பாபாவுடைய ஞானம் புரியும். பாபா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாத
துரதிர்ஷ்டசாலி ஆத்மா கிடையாது. நான் பாபா சொல்கிறது அப்படியே மனசில் ஆழமாக பதிகிற தாரணையில் கொண்டுட்டு வர்ற அதிர்ஷ்டசாலி ஆத்மா நான் அப்படின்னு மைண்டில் ஆசை போட்டுட்டே இருங்க. இப்படி ஏதாவது யுக்தியை உருவாக்கி நீங்களும் துக்கத்திலேருந்து தப்பிக்கணும், மற்றவர்களையும் துக்கத்திலேருந்து காப்பாற்றணும். சும்மா பாபாவுடைய முரளியை மட்டும் டெய்லியும் கேட்டுட்டு பிறகு அதை போய் சொல்றதுல எதுவுமே கிடையாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மற்றவங்களுக்கு எதை சொல்லணும், எதை செய்யணும், அதையும் நீங்க செக் பண்ணணும். ரயில்ல யாத்திரை போக போறீங்க, என்ன யுக்தி பண்ணலாம் யோசிங்க. பாபா சொல்லக்கூடிய யுக்தியை யாருமே நடைமுறைப்படுத்தலை. மற்றவங்களுக்கு அன்போடு புரிய வைக்கணும். சூப்பராக சொல்லல. ட்ரெயினில் போனால், ஏன்னா இப்போ அது மாதிரி கிறிஸ்தவ சகோதரர்கள் பண்ணுறாங்க. பழைய மாதிரி இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பஸ்ஸிலே பண்ணுறாங்களாம். திருவண்ணாமலை நம்ம அப்பாவுடைய ஃபேமஸான தீர்த்தஸ்தலம். ஆனால் அங்கே கிறிஸ்தவர்கள் பஸ்ஸில் ஏறி மத பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். ஆனால் நாம் பண்ணுறோமா? ட்ரெயினில் பண்ணலாம்ல. ஏன்னா நம்ம எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரங்க. அதனால் எல்லோருமே கேட்பான். யார் மனசையும் புண்படுத்துறதும் கிடையாது. இப்போ பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க இருந்துச்சு, இது சரியில்லை நாட்டில், இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லா பஸ்லையும் ஏறி சொல்கிறாங்க. என்னைக்கு பிரம்மகுமாரிகள் அந்த சேவை செய்யறது? யார் பண்ணுறது? நாம தான் பண்ணணும் இல்லையா? அதனால் அன்போடு புரிய வைங்க. பதித்த பாவனரான ஞான கடலோடு உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. கடவுள் நமக்கு யாரு அதை புரிய வைங்க. இந்த கேள்வி கேட்டு ஆரம்பிங்க. ஏன்னா எந்த குழந்தையுமே பாபா இந்த தொழில தான் நான் ஈடுபட்டு இருக்கிறேன்னு இது வரைக்கும் பாபாவுக்கு லெட்டர் எழுதவே இல்லையா. முழுக்க முழுக்க இதுலயே நான் மூழ்கி கிடக்கிறேன் பாபா அப்படின்னு எந்த குழந்தையுமே லெட்டர் எழுதலையே. சூப்பரா சொல்றாரு இல்லையா? ஸோ பாபாவுக்கு உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு ஏதோ ஒரு வழியை சொல்லி அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து ஜீவன் முக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கறதே தான் என் தொழில் அப்படின்னு எந்த குழந்தையும் எழுத மாட்டேங்குது. அதே மாதிரி இவங்க கிட்டலாம் கேட்டேன் பாபா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு கூட யாரும் எழுத மாட்டுறாங்களாம் பாபாவுக்கு. இந்த புதிரை விடுவித்து பாபாவிடமிருந்து நீங்க ஒரு வினாடியில ஜீவன் முக்தியை அடையலாம்னு விளக்கம் இல்லைங்க. பாபா முதல் தரமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றார். பிளாஸ்டிக்னால ஆன சின்ன கார்டு அச்சிடுங்கள். நல்ல போஸ்ட் கார்டு இருக்கணும். எங்கே வேணும்னாலும் அனுப்பும்படியாக இருக்கணும். தீர்த்த யாத்திரைகளில் ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் பிறவியாய் ஏமாற்றம் துக்கம் அடையிறதுலேருந்து விடுபடணும்னா இந்த புதிரை விடுவியுங்கள்னு நீங்கள் எழுதி போடக்கூட முடியும். இந்த புதிரை விடுவிப்பதன் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைய முடியும். எந்த புதிர்? பாபா சொன்னார் இல்லையா, பாபாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு புதிர் குயிஸ் மாதிரி கேள்வி, வினாடி வினா மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா இதுக்கு அவங்க விடை சொல்லிட்டாங்கனாலே ஒரு வினாடியில் உங்களால் ஜீவன் முக்தி அடைய முடியும். ஏன்னா அந்த விஷயம் தெரியாதனால தான் நீங்கள் ஏமாந்தீங்க. கடவுள் ஒளிஞ்சிருக்கிறார், அது ஒன்று. இன்னொன்று, கடவுளுடைய உறவே ஒளிஞ்சிருக்குது. அது என்ன உறவுன்னே உங்களுக்கு தெரியல.
அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடையும். தெரியாத வரைக்கும் நீங்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. பல ஜென்மமாக ஏமாந்துட்டீங்க. அதனால் நிறைய போஸ்ட் கார்டு வாங்கி வச்சு எழுதி அனுப்பிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சகோதரர்கள் பண்ணுறாங்க. இது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் லெட்டர் வரும் முதல்லலாம், இப்போ வருதுன்னு தெரியல. அதுக்குன்னு அந்த கிறிஸ்தவ மதத்துக்குன்னு நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும் வெளிநாட்டில். அவங்க தமிழ்லையும் கொஞ்ச நேரம் போடுவாங்க அந்த ப்ரோக்ராம். பிபிசியில் கூட அது ஒரு பிரிவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கிங்காமா ஏதோ ஒரு பேர் நல்லா இருக்கும், பக்கிங்காம் தமிழ் வசையோ ஏதோ ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நமக்கு அது மதத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அடுத்த விஷயம். பட் இவ்வளோ கருணையினால, இவ்வளோ நம்ம மேலே ஒரு அன்புனால தானே அதை அனுப்புகிறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க லெட்டருன்றார் பாபா. சூப்பர் இல்லையா? என்னதான் டெக்னாலஜி வந்துச்சு, மொபைல் வந்தாலும் வீட்டுக்கு உங்களை தேடி வர லெட்டர் மாதிரி வருமா? கண்டிப்பாக வீட்டுக்கு லெட்டர் வந்தால் திறந்து படிப்பாங்க இல்லையா? இது சூப்பரான யுக்தி இல்லையா? இதை பண்ணணும். செலவு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? மற்ற எல்லாத்தையும் விட இது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அது மாதிரி பிரிண்ட்டே கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன் லெட்டராக. வா, பாபா சூப்பராக சேவைக்கு யுக்தி கொடுக்குறாரு இன்னைக்கு. பாபா என்னென்ன வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ண குழந்தை. புத்திசாலியான குழந்தையாக இருந்தால் நல்ல விதமாக எழுதிக்கிட்டு வருவாங்க, வந்து அதை பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. சூப்பரில். ஒரு பிரதர் பார்த்தா கோயிலில், ஒரு ஃபேமஸான கோயிலில் விசிறியிலேயே நம்ம மெசேஜ் அடித்து கொடுத்தாரு. ஸோ அது கூட காசு அதிகமாகும். பட் லெட்டர்னா இல்லையா, கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இல்லையா? அப்படியே அந்த ஏரியாவில் இருக்கிற அப்படியே டோர் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிட்டே போய் அந்தந்த ஏரியா கூட அனுப்பலாம். சரி, இப்போ பாபா சொல்கிறார், இல்லாட்டினா அந்த அட்ரஸ்லாம் எங்கே இருக்கும், ரேஷன் கடை அது மாதிரி யாரையாவது பிடிச்சி கூட அனுப்பலாம். பாபா சொல்கிறாரு, பெரிய நகரங்களில் ஈஸியாக இந்த சேவை பண்ண முடியும், இந்த வேலை ஈஸியாக நடக்கும். மிகவும் அழகான பிளாஸ்டிக் கார்டில் திருமூர்த்தியின் படத்தை போடலாம். பாபா பிளாஸ்டிக் கார்டுன்னதுனால தான் அந்த பிரதர் விசிறியை வச்சார் போல இருக்கு. அதுவே பிளாஸ்டிக் கார்டு தானே இல்லையா? மிகவும் அழகான பிளாஸ்டிக் கார்டில் திருமூர்த்தியின் படத்தை போடலாம், அல்லது போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பாபா எப்படி சொல்கிறாங்க, என்ன பாபா படம் வேறு போடணுமா அப்படின்னு குழந்தை நினச்சா, சரி போடாமல் கூட பண்ணு. பாபா நல்ல நல்ல யுக்தி சொல்கிறாரு. ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இதை சும்மா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அர்த்தமே தெரியாமல். ஒரு வினாடியில் நிஜமாலே ஜீவன் முக்தி கிடைக்கும், நாம தான் இந்த ஜனகர், நமக்கு தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைச்சதுன்ற விஷயம் தெரியவே இல்லை அவங்களுக்கு. அஷ்டாவக்ர கீதையில் இது இருக்குது. ஆனால் அந்த கீதையை படிக்கிறதன் மூலமாகலாம் இதோடைய அர்த்தம் உண்மையிலே யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற முக்கால்வாசி கட்டுக்கதைகள். நீங்கள் இதோடைய உண்மையான ரகசியத்தை நடைமுறையில் புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்போ பாபாவுக்கு எதிர உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஞானத்தை எடுத்து எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். பாபா சொல்லிருக்கார்ல, ஒரு முறையிலையும் சேவை எப்படி செய்யணுன்றதுக்கான செமினார்னு சொல்லியிருக்கார். வேற யாருக்குமே இந்த ஞானம் அறிவு கிடையாது. ஒரு இறைத்தந்தை மட்டும்தான் புத்திசாலியாக இருக்கிறார். மற்ற எல்லோரையும் ராவணன் முட்டாளாக்கிட்டான். தூய்மையானவர்களைத்தான் புத்திசாலிகள்னு சொல்ல முடியும். தூய்மையற்றவர்கள் எல்லாருமே புத்தியற்றவர்கள் தான். செம சூப்பர் இல்லையா? ஒரு இதை மாயா பாருங்க, அப்படியே உல்டாவா புத்திசாலிகள் காதலிப்பார்கள், மற்றவர்கள்லாம் நேரத்தை வீணடிப்பார்கள்னு ஒரு பாட்டு எழுதிட்டாங்க, பழைய பாட்டு.
ஆனால் அது உல்டாவாக இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாரு, தூய்மையாக இருக்கிறவன் தான் புத்திசாலி, தூய்மையாக இருந்த அத்தனை பேரும் முட்டாள். ஏன்னா தூய்மையான உலகத்தின் ராஜ்யத்தை ஒரு வினாடி தூய்மை இழந்துடுறோன்னா அவங்க எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும்? ராவணன் அந்த மாதிரி முட்டாளாக்கிறான். ஒரு வினாடியில் பாண்டு மகாராஜா தன் மனைவியை கட்டி தழுவுனா தனக்கு மரணம் வரும்ன்றதையே மறந்துடுறாரு அந்த மயக்கத்தில். அப்போ முட்டாள் தானே இல்லையா? அவருக்கு சாபம் கிடச்சிருக்குது, தன்னுடைய மனைவியை கட்டி தழுவுனா இறந்துடுவாங்க. அது அவருக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியும். ஆனால் காமம் எவ்வளோ பெரிய கொடியது பாருங்க, டக்குன்னு சாகடிச்சிருது. அப்போ அதான் முட்டாளாக்கிடுது. ஆனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. என்னது அப்பான்னு சொல்றது? இப்போ பாபா லெட்டரில் எழுத சொன்னதெல்லாம் என்னது? இறைவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் மெயின். ஒரே ஒரு கடவுள் தான், அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ அதனால் இது யாருக்கும் தெரியல. அப்போ இதுக்கான விடை நீங்கள் தெரிஞ்சிட்டுனா ஜனக மகாராஜா மாதிரி நீங்களும் ஒரு வினாடியில் முக்தி அடைவீங்க. என்ன விடை? நம்முடைய தந்தை கடவுள், நம்முடைய தந்தை. அப்போ தந்தைனா கஷ்டப்படாமலே குழந்தைக்கு சொத்து கொடுக்கணுமே, ஒரு பைசா செலவு பண்ணாமலே சொத்து கிடைக்கணுமே, அதானே அப்பா? குழந்தை பிறந்தோடனே ஆஸ்தி கிடச்சிடுதே குழந்தைக்கு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, லௌகீக தந்தை கிட்ட இருந்து குழந்தைக்கு ஆஸ்தி கிடைக்குது பிறந்த உடனே. ஆனால் அது ஜீவன் பந்தனத்தின் ஆஸ்தி, பந்தனத்தில் சிக்க வைக்கிற ஆஸ்தி, துக்கத்தை தான் கொடுக்கும் அந்த ஆஸ்தி, சுமை. ஆனால் இந்த ஒரு சிவபாபா தந்தை இருக்கிறாரு, இவர் மட்டும்தான் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிற ஆஸ்தி கொடுக்கிறார், தூய்மை ஆக்கி கொடுக்கிறார். அதனால்தான் அவர் பதித்த பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்லப்படுறார். மற்றபடி இந்த உலகம் ஃபுல்லாக ராவனுடைய அசுர ராஜ்யம் தான் நடக்குது. அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் தூய்மை இழக்கக்கூடிய ஆஸ்தி, துக்கத்தில் தள்ளக்கூடிய ஆஸ்தி தான் கிடைக்குது. இறைவு தந்தை மட்டும்தான் உங்களை தூய்மையாக்கிற, பந்தனத்திலிருந்து விடுவிக்கிற ஆஸ்தி கொடுக்கிறார். சதா காலத்துக்கும் சுகமாக இருக்கக்கூடிய ஆஸ்தி, சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவர் கொடுக்கறதுனால தான் சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து சொர்க்கம் தானே கிடைக்கும் ஆஸ்தியா? சொர்க்கத்தின் இறை தந்தை சொர்க்கத்தை தான் கொடுப்பாரு, புது உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. மற்றபடி பழைய உலகத்துடைய அழிவு உங்கள் எதிரியே இருக்குது. எந்த அளவுக்கு நேரம் ஆகிட்டே போகுதோ அந்த அளவு மனிதர்களுக்கு விநாசம் பற்றி நம்பிக்கை வந்தபடி இருக்கும். சூப்பர் இல்லையா? புது உலகம் சொர்க்கம், அங்கே எந்த சண்டை சச்சரவும் இருக்காது, அதனால தான் அது சொர்க்கம். மற்ற இன்னும் அது இல்லாமல் செல்வ செழிப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் இந்த பழைய உலகத்தில் எதுவுமே இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை இல்லையா? நாளுக்கு நாள் உலகத்துடைய விஷயங்கள் அப்படி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அழிவு வேறு எதிர நின்றுட்டு இருக்குது இல்லையா? நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த நேரமும் பத்தி எரியும் மூன்றாவது உலக போருன்ற மாதிரி வல்லரசு நாடுகள் அப்படி ஒன்றோடு ஒன்று உரசிட்டு இருக்குது. இப்போ ஸ்லைட்டாக உரசினா பற்றிக்கும், அப்படி நிற்கிது உள்ளுக்குள்ளே. கோல்டு வார்னு சொல்லுவாங்க இல்லையா? உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்குது. எந்த நேரம் என்ன ஆகும்னு தெரியாது, பயம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு தடை விதிச்சிருக்குது, வர்த்தக ரீதியான தடை. இதுவே பெரிய வல்லரசு நாடு இல்லையா? அப்போ என்ன ஆகும்?
இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ நேரம் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் வருதோ, கடந்து போயிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உலகம் அழியுன்றதுல நம்பிக்கை வந்துடும்ன்றார் இல்லையா? இப்போ என்ன பார்க்குறேன், ஆடப்போடா எங்கேயோ நடக்குது, நம்ம நாட்டிலே நடக்குதுன்றாங்க. பக்கத்தில் அப்படியே எல்லா நாடும் கிட்ட கிட்ட வர 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 தெரிஞ்சுக்குவாங்க, விநாசம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. மனிதர்களுக்கு மனசில் நம்பிக்கை வருது, நாளைக்கு கூட சண்டை ஏற்படும்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? எல்லா நாட்டிலையும் பொருளாதார ரீதியில் நெருக்கடி வர்றதுக்கு காரணமே உலகப்போர் தான் அப்படிங்கிறது பாபா குழந்தை இல்லாதவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நெருக்கடி கொடுக்கறது உலகப்போருக்கான ஆயத்தம். இன்னொரு விஷயம், உலகப்போர் நெருக்கத்தில் வர வர என்ன ஆகுது, விலைவாசியும் ஏறிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், எங்கேயோ போகுது காசு, அணு ஆயுதம் வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்குது காசு இல்லையா? ஸோ எல்லா நாடும் குவிச்சிட்டு இருக்குது அணு ஆயுதங்களை. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் சொல்கிறீங்க பாருங்க, நாளைக்கே சண்டை நடக்கும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஒரு சில நாடுகளில் போய் வல்லரசு நாடுகள் தன்னுடைய இராணுவம் இதெல்லாம் திடீர்னு இறக்கும். அப்போ அங்கேருந்து பக்கத்தில் எது டார்கெட்டுன்னு இருக்கிற நாட்டை சார்ந்தவங்களுக்கு தூக்கம் கூட வராது நிம்மதியாக இல்லையா? நாளைக்கே நடக்க போகுது சண்டை, அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை வந்துடும், கண்டிப்பாக உலகம் அழிய போகுது, அப்படியே இல்லைனாலும் அவங்க நாடு அழிய போகுது, அது தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அவங்களுக்கும் தெரியுது மரணம் எதிரில் இருக்குன்னு, நமக்கு நல்லாவே தெரியும். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் சிவபாபாவுடைய குழந்தைங்க, இறைவனுடைய முழு சொத்துக்கு உரிமையாளர்கள் நாங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டா போதாது, அது உங்கள் நடத்தையில் தெரியணும். எப்படி, அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க. கார்டில் கூட இந்த வார்த்தை அவசியம் போடணும். பாருங்க, பாபா எந்த வானிலையும் நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க நோட்டீஸ் அடிங்கன்னு சொல்லவே கிடையாது. செய்தியை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் அதை தவிர நம்ம மற்றதெல்லாம் பண்ணியிருக்கோம். அஞ்ஞானிகள் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். அஞ்ஞானிகள் எப்படி, வாங்க மன அமைதிக்கு இங்கே வாங்க, இந்த யோகா கற்றுக் கொடுக்குறோம் வாங்க, அதே மாதிரியே நம்ம போட்டோம்னா இப்போ நம்மளை அவங்களும் 10-11 தான் நினைப்பாங்க. நம்ம கொடுக்குற செய்தியும் வித்தியாசமாக இருக்கும்போது தான் நம்மளை மரியாதையாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதான் பாபா சொல்கிறார், அப்பாவை நினைவு செஞ்சு அப்பா கொடுக்குற ஆஸ்தியான சொர்க்கத்துக்கு அதிகாரி ஆக போறீங்கன்னு நீங்கள் கார்டில் எழுதுங்கன்றார். இன்னொன்று, அவர் அப்பா கடவுள் நமக்கு யாரு அதை நீங்கள் போடணும். ஏன்னா இந்த ஒரு புதிரை மட்டும் அவங்க விடுவிச்சிட்டாங்கன்னா ஒரு வினாடியில் ஒரு பைசா செலவில்லாமல் ஜீவன் முக்தி அடைவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஜனக மகாராஜாவுக்கு இந்த புதிருக்கு விடை தெரிஞ்ச உடனே அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சார் ஒரே வினாடியிலன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் அடையலாம். அப்பாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யணும், வேற எந்த கஷ்டமும் கிடையாது, சொர்க்கத்தின் எஜமானர் ஆயிடுவீங்க. அப்பா ஒளிப்புள்ளியா இருக்கிறார், செம்பொன்னரமான உலகத்தில் இந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி ஜெலிச்சிட்டு இருக்கார். இதை நினைவு செய்ய செய்ய நான் நாராயணன் ஆயிடுவேன் இன்னும் 20 வருஷத்துக்குள்ள. அவ்வளோதான், இதே நினைவில் இருங்க, சொர்க்கத்தின் எஜமானராகவே ஆயிடுவீங்க. சொர்க்கத்தில் கூட வரிசைக்கிரமமான பதவிகள் இருக்குது, எல்லோரும் நாராயணன் கிடையாது.
மற்றபடி சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தானாகவே இந்த ஞானத்தின் மூலமாக புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதுதான் முரளியில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சேவை செய்யணும், சுய புருஷார்த்தத்துக்கு என்ன பண்ணணும், எல்லாமே முரளியில் தான் இருக்குது. தானாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் புரிஞ்சிக்கிறதுல வரிசை கிரமம் இருக்குது. மற்றபடி இங்கே பணத்துக்கான அவசியமே கிடையாது. நாராயணன் ஆகிறதுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் ஆக முடியும். அதுக்கு உதாரணம் மம்மா இல்லையா? பாபா எப்பவுமே குழந்தைங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா, கேட்டு பெறுவதை விட செத்து போகிறது மேல் இல்லையா? சென்டர் பாபாவுடைய பண்டாரால நடக்குது. பாபாவுடைய பண்டாரா குழந்தைங்க கொடுக்கறதன் மூலமாக தான் நடக்குது. ஆனால் அது பாபா சொல்லுவார், நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. அதுவுமே பாபாவுமே கூட நீங்கள் எல்லோரும் கொடுங்கன்னு டைரெக்டாக சொன்னதே கிடையாது எந்த வானிலையுமே இல்லையா? எண்ணம் பொருள் செயலை பாபாவுடையதாக்குங்க, ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துங்க, அப்படி தான் சொல்கிறார். ஆனால் குழந்தைங்களுக்கு தானாக டச் ஆகி கொடுப்பாங்க. எல்லாருக்குமே டச் ஆகாமல் இருக்காது. பட் ஆனால் எல்லாராலும் கொடுக்க முடியாது இல்லையா? அதில் அதிர்ஷ்டமும் இருக்குது. ஆனால் நீங்களே போய் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் செத்து போயிடலான்ற. வள்ளலோட குழந்தை, வள்ளலுடைய பாலனையில் வளர்கிற குழந்தை இப்படி கேட்கலாமா? தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தியே அடைஞ்சிட்டீங்க, பிறகு ஏன் கேட்குறீங்க? சூப்பர் பாயிண்ட் இல்லை? அப்போ நமக்கு என்ன கொடுக்குறாரு? உலக ஆஸ்தியை கொடுக்குறாரு, உலகத்தையே கொடுக்குறாரு. அதை விட பெருசாக ஏதாவது இருக்குதா? ஏன் கேட்குறீங்க? தாய் தந்தை 2 பேருமே ஒரு ஆண் குழந்தை வாரிசாக இருக்கட்டும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் இப்போ பாபாவுடைய குழந்தைங்க தானே, எல்லோருமே தந்தைன்னு தானே சொல்கிறீங்க. தந்தை ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறாரு. அட நீங்கள் என்னுடைய ஆண் குழந்தைகள் அல்லவா? இங்கே ஆத்மா எல்லாமே ஆண் பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா? பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி அதோட நிறுத்திடுவாங்க. அதனால் பாபா சார், நீங்கள் எல்லோருமே என்னுடைய ஆண் குழந்தைங்க, என்னுடைய சொத்துக்கு அதிகாரம் உள்ளவங்க. அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய மாட்டீங்க? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? இறைவனுடைய குழந்தையாகியும் இறைவனை ஏன் நினைக்க மாட்டீங்க? இறைவனுக்கே குழந்தையாகியும் ஏன் இதை கூட அதை கூடன்னு கேட்குறீங்க? பாபா சொல்கிறாரு, நான் இந்த பையனோட பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த பசங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த பசங்களோட? ஆத்மான்ற பசங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். பிரம்மா உடல் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிரம்மாவுக்கும் குழந்தையாக தான் இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா பிரம்மாவுடைய வீட்டுக்கு நீங்கள் எப்படி வர முடியும்? எப்படி பிரம்மா குமாரி ஆக முடியும் இல்லையா? பிரம்மா குமாரி சென்டரில் நீங்கள் இருக்கிறீங்கனால என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கும் குழந்தையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது அப்பா வீடு. பிரம்மா குமாரிகளுக்கு தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. எந்த தாத்தா கிட்ட இருந்து? சிவன் கிட்ட இருந்து, சிவ தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஆஸ்தி இருக்குதே அந்த சொர்க்கம், அதை படைக்கிறவர் ஒன்றும் பிரம்மா கிடையாது, சிவபாபா படைக்கிறார். ஸோ பிரம்மா அப்பா படைக்கல, சிவ தாத்தா படைக்கிறார். அதாவது தாத்தாவுடைய ஆஸ்தி நமக்கு கிடைக்குது அப்பா மூலமாக, அப்பா வாய் வழியாக அந்த ஞானத்தை கேட்பதன் மூலமாக. அதனால பாபா சொல்ற, சொர்க்கத்தை படைக்கிறதும் பிரம்மாவோட வேலை கிடையாது, உங்களுடைய குருவும் பிரம்மா கிடையாது. சொர்க்கத்தை படைத்த உங்களுக்கு சொர்க்கத்தின் வழியை சொல்கிற சத்குரு ஒரே ஒரு தந்தை சிவபாபா தான். இந்த பிரம்மாவே அவர்கிட்ட இருந்து தான் ஞானத்தை எடுக்கிறாரு. அதனால பாபா சொல்றாரு,
பிரம்மா பாபா இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு போயிட்டாருன்னா நாம் சிம்மாசனத்தில் அமர்ந்துடுவோன்னு கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் அவர் குரு, பிரம்மாவுக்கு மட்டும் கிடையாது. அதனால் ஆனால் எல்லோருக்கும் ஒரே சத்குரு. எல்லாருமே அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞானத்தை அடைஞ்சு சத்கதி அடைகிறோம், சிம்மாசனத்தில் உட்கார்றோம். முயற்சியின்படி பாபா முயற்சி, சேவை, சுய முன்னேற்றம் எல்லாமே இல்லையா, அதன் அனுசாரத்தில் தான் பதவி நிர்ணயிக்கப்படுது. பாபா சொல்றார், குழந்தைங்க நிறைய சேவை செய்ய முடியும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சேவை இல்லை, வாய்ப்பு இல்லைன்றதுலாம் சும்மா, உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லையா, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றார் பாபா. உண்மைதான் அது. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? சேவைக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுவும் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. எல்லாருடைய ஃபோன்லேயும் குறைஞ்சபட்சம் 100 கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த 100 பேருக்கு மெசேஜ் அனுப்பலாமே. தினம் தினம் பாபா சொல்கிறதுல ஒன்று ஒன்று அனுப்பிட்டே இருங்க இல்லையா. பாபா சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிவயோகியோ ஏதோ ஒரு பேர், ஏதோ மதுரை, திருநெல்வேலி எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், சிவசித்தன் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவர் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுவார்னா, அவர் ஏதோ யோகா கற்றுக் கொடுக்குறாரு, ஹட யோகம், 3வது கண்ணு திறக்கிற பயிற்சின்னு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, வாசி யோகான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட வருவாங்க, அவங்கக்கிட்ட இவர் பேரில் சிவசித்தன் தான் நினைக்கிறேன், அவர் பேர் சரியாக தெரியல, சிவசித்தன் வச்சுங்களா, சிவசித்தன் 1 அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும். ஸோ அவர்கிட்ட படிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க சார்பாக ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும். சிவசித்தன் 1, சிவசித்தன் 2, சிவசித்தன் 3 தனியாக. அப்போ அவர் அது ஒரு பிஸ்னஸாக அவருடைய பேரை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக அவர் அப்படி பண்ணுறார். நம்ம தனியாக பேஜ் ஆரம்பிக்க தேவையில்ல. ஒரு பிரம்மகுமாரின் தினம் தினம் பாபாவை பற்றிய செய்திகள் பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி போடணும். அது ரொம்ப முக்கியம், புரிகிற மாதிரி போடணும். ஏன்னா நம்மளுடைய அவங்களுக்கு ஞானத்தை சொல்கிறது, பிரம்மகுமாரிகள் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே போடுறோம், அது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி செய்தியை போடுறோம். அது சேவை கிடையாது இல்லையா. அஞ்ஞானிகளுக்கு பண்ணணும், அஞ்ஞானிகள் பாஷையில் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இப்போ பாபா சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இருக்கிறாங்க நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு பிரதர் சினிமா பாட்டை வச்சே போட்டுன்னு இருக்கிறார், தெரிந்த பாடல் தெரியாத ரகசியம் அப்படின்ட்டு நம்ம பாபா ஞானத்தை சினிமா இதை வச்சு போடுறார். ஸோ அது மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு பிரதர் பார்த்தா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கவர் பண்ணுறதுக்காக சூப்பராக போடுறார். ஸோ வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் ஃப்ரீயாக வந்துடுச்சு இல்லையா. இப்போ வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பாபா அப்போவே சொல்லியிருக்கிறார், 69க்கு முன்னாடி வந்த வானிலே சொல்லியிருக்கிறார், நிறைய சேவை செய்ய முடியும், நீங்கள் செய்கிற சேவையெல்லாம் பத்தவே பத்தாதுன்ற. நிறைய வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கோயில் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போய் இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் புரிய வைக்க முடியும். நீங்கள் யாராவது இந்த காரியத்தை செஞ்சு காட்டுங்களே. சூப்பராக சொல்கிறாரு இல்லையா. பாபா சொல்கிற யுக்தி மிகவும் சுலபமான யுக்தியை சொல்கிறாரு. பாபா செக் பண்ணிகிட்டே இருப்பார், நான் சொன்னதை இந்த குழந்தை பண்ணுதா, செக் பண்ணிகிட்டே இருப்பார். பாபா பாப்பாராம், எந்த குழந்தை எனக்கு லெட்டர் போடுது, பாபா நான் 10-20 பேர்கிட்ட ட்ரெயினில் இந்த கேள்வி கேட்டேன், பாபா கடவுளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு, எந்த குழந்தை ஏதுதுன்னு நானும் பார்க்குறேன், நான் வெயிட் பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன்றார் பாபா. ஆக்சுவலாக இப்போல்லாம் பாப்தாதா மீட்டில் ஹோம்ஒர்க் கொடுப்பார்ல, அது மாதிரி அப்போவே கொடுத்துருக்காரு பாருங்க, நான் செக் பண்ணுவேன். ஒருத்தர்கிட்ட இருந்து கேள்வி கேட்டால் செம பாயிண்ட், இது செம பாயிண்ட். நிறைய பேர் பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் பாபா ஞானம் பாபா பற்றி பேசினா, அதெல்லாம் வெளிலலாம் பேசக்கூடாது, நம்மளுக்கு அப்படியே கேவலமாக நினைப்பாங்க நினைக்கிறேன். கேவலமாக நினைக்கிறது இது. அரசியலை பஸ்ஸில் பேசுகிறாங்க, எதையோ பேசுகிறாங்க,
சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்ல, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா 10 பேர் அதை கவனிப்பாங்க. செய்தி போச்சு இல்லை? இது ஒரு தடவை ஆச்சு. ஒரு தடவை பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருந்த பிரதர்கிட்ட தான் என்னமோ ஒன்று பாபா ஞானம் பேட்சை வச்சு ஏதோ ஒன்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருக்கிறவங்க கேட்குறாங்க, சைடில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, இது என்ன அது என்ன. அப்போ அது போகும். சத்தமாகவே சொல்லுங்கள். நல்ல செய்தியை கூட சத்தமாக சொல்லணும்னா என்ன இருக்குது இல்லையா? ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா 10 பேர் அதை கவனிப்பாங்க. சூப்பர்ல. இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற சேவை நம்ம பண்ணணும், தேக அபிமானத்தை விட்டு. அதில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சீனியர்ஸ்லாம் பஸ்ஸில் அங்கங்கே லிங்கம் வச்சு பிரம்மகுமாரிகள்னால் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ சுங்கச்சத்தத்தெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. அது அவங்க பெரிய அளவில் பண்ணுறது பண்ணிட்டாங்க. ஸோ பிரம்மகுமாரிகள்னால் ஒரு நல்ல பேர், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் நல்ல பேர் இருக்கிற அளவுக்கு புரிய வச்சுட்டாங்க. அது போதுமே நமக்கு, போகலாம் தானே ட்ரெயினில் பஸ்ஸில். ஏன்னா எல்லா இடத்துலையுமே தெரியுது ஓரளவுக்கு. பிரம்மகுமாரிகள் அந்த அளவுக்காவது தெரியுது, இவங்க ஜோதிலிங்கம் வைக்கிறவங்கன்ற அளவுக்காவது புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ மெயின் செய்தியை கொடுக்கலாம் தானே. அதனால் பாபா சார், நீ வீட்டில் உட்காந்து ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, போ ட்ரெயினில் போய் புரிய வை. அங்கே தான் இருக்குது தேக அபிமானத்தை விட்டு நீ புரிய வைக்கிறப்ப. சில சமயம் திட்ட கூட செய்வாங்க. ஏன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கிறிஸ்டின் நினச்சிட்டு திட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னையும் ஒருத்தர் திட்டினார் ரோட்டில் வந்து கண்ணாப்புன்னு. ஆனால் நம்மளை திட்டலன்னு நமக்கு நல்லாவே தெரியுது, நாம ஏன் கவலை பண்ணணும் இல்லையா? ஆனால் அதான் பாபா சார், வீட்டில் உட்காந்து புரிய வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, போ சேவை பண்ணு. தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தான் பாபா சொல்கிறார். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது பெரிய கஷ்டமா? ஆனால் சின்ன குழந்தைக்கு இதை புரிய வச்சிங்கன்னா அது புத்தியில் பதியாது. ஆனால் இளைஞன் ஆகும்போது அது புத்தியில் இருக்கும். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த ஞானத்தை நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு உள்ளே போகாது, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக தான். அதான் இளைஞனாக வளர முதல்ல சொல்லும்போது அது குழந்தை, திரும்ப திரும்ப அதை கேட்க அது இளைஞன் ஆகுது. அப்போ அதோடைய புத்தியில் அது பதிய ஆரம்பிக்கும். ஆனால் தான் திரும்ப திரும்ப பண்ணுங்க இல்லையா? நிறைய இடத்துல ஜோதிலிங்கம் வச்ச ஊர்லேயே வைக்கிறது, அந்தந்த ஊர் திருவிழாவில் திரும்ப திரும்ப என்ன ஒரு போன வருஷம் தான் வச்சோம் யாரும் வரல இப்பயும் வைக்கிறோம், அப்படி கிடையாது. அது திரும்ப திரும்ப சொல்ல அது பதிய ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்மேந்திரங்கள் பெரியதாக உள்ளன, ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்குது. பாபா நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு. மனிதர்கள் பாவம் வெளியில் நிறைய துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள எப்படி விடுவிக்கலாம் அப்படின்னு நிறைய யுக்திகளை உருவாக்குங்க, பண்ணலாம் இல்லையா? ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஊரில் தை அமாவாசைக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வரும் அந்த கடலில் குளிக்கிறதுக்கு அப்படின்ட்டு, அது சம்மந்தமாக பாபா கரெக்டாக அந்த நேரத்தை பார்த்து கங்கையில் கரைக்கு போய் புரிய வைங்க, கங்கையில் குளிக்கிறத பற்றி புரிய வைங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி நம்மளும் வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அது மாதிரி யுக்தி உருவாக்குங்க இல்லையா? அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற சேவை. பாபா நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிட்டோன்னு நிறைய பெண் குழந்தைங்க வீட்டில் உட்கார்ந்தபடி எழுதுறாங்க. எப்பவுமே பாபாவை அவங்க நேரில் பார்த்ததே கிடையாது, சந்தித்ததே கிடையாது. இருந்தாலும் பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆகிட்டோன்னு எழுதுறாங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம், எங்களுக்கு எவ்வளவுதான் வீட்டில் துக்கத்தை கொடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து ஆஸ்தி அடைவோம், நீங்கள் சொல்கிற மாதிரி தூய்மையாக இருப்போம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடி வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட நிறைய பேருக்கும் முன்னாடி போக முடியுன்றார். ஏன்னா அந்த மாதிரி தன் கணவனால் சித்திரவதை அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாதாஜி வந்து அவங்களுடைய முயற்சியின் மூலமாக அவங்க ஊரில் சென்டரே உருவாக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போவும் அவங்க அந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் அதான் பாபா சொல்கிறார், அவங்க பல பேருக்கு முன்னாடி போக முடியும், பல பேரை உருவாக்க முடியும் இல்லை? அடி வாங்குற பெண் குழந்தை பண்ணுற சேவையை நீங்கள் ஏன் பண்ண முடியாது?
யுக்தியை உருவாக்குங்க. நீங்கள் நான் அதை பண்ணணும், நீங்கள் பட்டுக்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ஆளுங்களும் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் யுக்தியை உருவாக்குங்க. எப்படி தான் உருவாவாங்கன்னே தெரியாது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் அடி வாங்கிறது இல்லை, இருந்தாலும் சேவை செய்ய மாட்டீங்க. அந்த குழந்தை அடி வாங்கிட்டு சேவை செய்யுது, உங்களை அடிக்கிறதுக்கே யாரும் இல்லை, இருந்தாலும் சேவை செய்ய மாட்டீங்களே. சேவை எவ்வளவு தேவை இல்லையா? பாபா சொன்னதை கூட கேட்டும் கேட்காதவராகிடுறீங்க. பாபா பாட்டுக்கு சொல்லிட்டுருக்காரு, அடப்பாப்பா பாபா நமக்கு சொல்ல சென்டருக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறது இல்லையா? சென்டரில் இருக்கிறவங்க அடடா அது மதுபனில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறது. அப்படி தான் போயிட்டு இருக்குது. பாபா சொல்கிறாரு, அடி உத வாங்குகிற குழந்தைக்கு புரிகிற என் ஞானம் கூட உனக்கு புரியலையேன்றார் இல்லையா? சென்டர் பக்கமே போகாத குழந்தை பண்ணுது சேவை. சென்டர் பக்கமே போகாத குழந்தை ஒரு சென்டரை உருவாக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ கேட்டும் கேட்காதவராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி காது இருந்தும் செவிடராக இருக்கிறீங்க. எவ்வளோ துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா ஆத்மா. உங்கள் சகோதர ஆத்மா தானே அவங்க. அவங்களுக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடையிற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு யுக்தியை உருவாக்கிட்டே இருங்க. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து எங்கள் ஊரில் சைனீஸ் நிறையா இருக்கிறாங்க பிரதர், அதனால் நீங்கள் இனிமேல் நோட்டீஸ் அடிச்சா இங்கிலீஷில் சேர்த்து அடிங்க அப்படின்றாங்க இல்லையா? தமிழில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கிலீஷில் அடிங்க, எல்லாருக்கும் போகும். இப்போ அந்த சைனீஸ், இவங்க தமிழர், இவங்களுக்கு சைனீஸே தெரியாது, பட் அந்த சகோதர உணர்வு இல்லையா? இப்போ அப்படி பண்ணலாம் இல்லையா? சரி, நீங்கள் அதே மாதிரி இப்போ பண்ணுறோம், ஒரு சில யுக்திகளை உருவாக்குறோம் மற்ற மதத்தினருக்கு இந்த ஞானம் போகிறதுக்காக, யுக்தியாக பண்ணுறதுக்காக. இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த மொழியில் வேணும்னாலும் கார்டு அச்சிடலாம். வேலை செய்கிறவங்களுடைய புத்தி சிந்திக்கணும் இல்லையா? இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்கள, உங்கள் புத்தி சிந்திக்கணும். எப்படி? ஏன்னா என்ன தான் இங்கிலீஷில் போட்டாலும் தாய்மொழி தாய்மொழி தான். தாய்மொழியில் கேட்கணுன்னு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அது தாய்மொழி, அவங்க கவர் பண்ணுறது கஷ்டம். பட் தாய்மொழி இல்லையா? சிவானி சிஸ்டர் இங்கிலீஷும் தான் பேசுவாங்க, ஏன் ஹிந்தியிலே பேசிகிட்டு இருக்கிறாங்க? ஹிந்தியில் பேச தாய்மொழி, தாய்மொழியுடைய தாக்கம், தாய்மொழியில் தான் அது நடக்கும். அதான் வீட்டிலேருந்து சேவை தொடங்குங்கன்றது இதுவும் ஒரு அர்த்தம், தாய்மொழியிலேருந்து ஆரம்பிங்கன்றது. அதனால் நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் கார்டு அச்சிடலாம். வேலை செய்கிறவங்களுடைய புத்தி சிந்திக்கணும். பாபா ஒன்றும் உங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கலையே, ஈஸியான வேலை தானே கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப ஜாலியான வேலையும் கூட இல்லையா? குஷியாக இருக்கும். நம்ம நிறைய அந்த நோட்டீஸ் கொடுத்து, அந்த நோட்டீஸை பார்த்துட்டு ஃபோன் பண்ணும் பொழுது, ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே இந்த சென்டர் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு, அப்போவே நீங்கள் செஞ்ச வேலை முதல் ஃபோன்லேயே நீங்கள் செஞ்ச பலு எல்லாம் ஓடி போயிடும், குஷியாகிடும் இல்லையா? இது ஒன்றும் கஷ்டப்படுற வேலை கிடையாது, குஷி கொடுக்குற வேலை. இது இல்லாமல் அந்த நோட்டீஸ் நீங்கள் தான் அடிச்சிங்கன்னு கூட தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னு அவங்க அதன் மூலமாக நான் பாபாவுக்கு வந்து அனுப்பும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடுது. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த உலகத்தின் அரசாங்கம், உலக அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதாவது லௌகீக உலகத்தின் அரசாங்கம், அவங்க பாருங்க விநாசத்துக்காக எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கள் உள்ளன. உங்களிடம் அழிவற்ற பதவியை அடையிறதுக்கு எவ்வளவு நல்ல யுக்திகள் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் பாருங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவுகள் ஆகுது. உண்மையில் அதுக்கு கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நம்மலாம் ஒன்றுமே செலவே பண்ணலன்னு தான் சொல்லலாம் இல்லையா? ஒரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக அந்த கோயிலுக்கு உதவி செய்கிறவங்க செலவு பண்ணுற தொகையை கேட்டால் நமக்கு மயக்கம் வந்துடும்.
இவங்க பாபா குழந்தை ஆனால் எவ்வளோ சேவை நடக்கும்னு தோணும் இல்லையா? அப்போ அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன செலவு இருக்குது? அதுவும் நமக்கு கிடைக்க போகிற ஆஸ்தி கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணாலுமே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்கள் பக்தியில். இன்னொன்று பாபா சொல்கிறார், அரசாங்கத்தினுடையது விநாசம், இது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் நெருக்கடி நடக்குது. மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கிறதுக்கு டேக்ஸ் போட்டோ இல்லை ஏதோ ஒன்று. ஏன்னா உலக போருக்காக ஆயுதங்களை வாங்குறதுக்கு காசு கொடுங்கன்னா மக்கள் எப்படி கொடுப்பாங்க? ஸோ அதனால் அவங்களுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி சொல்லி அதுதான் சொல்கிறார், விநாசத்துக்காக எவ்வளோ பஞ்சாயத்து நடத்துகிறாங்க பாருங்கள், தான் செய்கிறது ரைட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் பாரதத்திலே அது மாதிரி நடந்துச்சு. ஏதோ ஒரு ஏவுகணை விட்டாங்க, உலக நாடுகள் விட்டுச்சுன்ட்டு நம்மளும் விட்டோம். அது நியாயம்தான் நியாயப்படுத்துறதுக்காக சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் போடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் போடுவாங்க டாக்குமெண்ட்ரி. நம்ம பண்ணுறது ரைட்டு தானே, எதுக்கு உலக அழிவுக்கு பண்ணுறது ரைட்டுன்னு அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அழிவற்ற உலகத்தில் அழிவற்ற பதவி அடையிறதுக்காக யுக்தியை உருவாக்குறீங்க இல்லையா? அழிவு பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே அவங்க தன்னை நியாயப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அற்புதமான யுக்திகளை உருவாக்கி அழிவற்ற பதவி அவங்கள அடைய வைக்கணும். உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்க போகுது நீங்கள் சொல்கிறதன் மூலமாக. ஸோ அதுக்கு யுக்தி அவங்கள நம்ப வையுங்க. பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, நீண்ட காலம் செலவு பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் அடையலை. இங்கே நீங்கள் ஒரு வினாடியில் ஒரு பைசா செலவு இல்லாமல் ஜீவன் முக்தி அடையிறீங்க. புத்திசாலி குழந்தைங்க பாபாவுக்கு கார்டு அச்சடித்து காட்டட்டும் அப்படிங்கிறாரு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சில வீடியோஸில் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அதுதான் நாங்கள் நோட்டீஸ் அடிக்கிறோம். அதையே ஒரு பக்கம் நோட்டீஸ், இன்னொரு பக்கம் அந்த கார்டு, அது ஏதோ ஃபார்மாலிட்டி இருக்கும் போல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்ஐசி எல்லாம் பண்ணுறாங்களா, அது லெட்டர் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே போஸ்ட் கார்டு மாதிரியே இருக்கும், போஸ்ட் என்வலப் லெட்டர் இல்லையா? ஸோ அது மாதிரி அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம அடிக்கலாம். பாபா சொல்கிறாரு, புத்திசாலி குழந்தைங்க பாபா கார்டை அச்சடித்து காட்டட்டும். ஏன்னா நாம் எவ்வளோ ஈஸியாக பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்குறோம். எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக பாபா சொல்கிற எல்லா யுக்தியுமே செலவு கம்மி, சக்தி கம்மி, ஆனால் பலன் அதிகம். இப்போவும் சரி, எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்க போகிற ஆஸ்தியும் சரி அதிகமாக தான் கிடைக்குது. ஆனால் மனிதர்கள் பாருங்கள் எவ்வளோ துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பாதியிலே திரும்பி வராங்க. ஏழைகள் பாவம் மிகவும் அலையிறாங்க, அவங்க மீது இரக்கம் ஏற்படுது இல்லையா? ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ராவணன் அப்படி ஏமாத்துறான் இல்லையா? ஒரு நாடுகளில் அந்த தீவிரவாத இயக்கத்தில் அது மதத்தின் காரணமாக ஒரு பற்று வந்துடுது. நம்ம மதத்தை அழிக்கிறாங்க, நம்ம மதத்தை சார்ந்தவங்க உண்மையானவங்க, கடவுளுக்கு உண்மையானவங்கன்னா நம்ம அதுக்காக உயிரை விடணும் அப்படின்னு மதவாதிகள் சொல்கிறத உண்மைன்னு நம்பி அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் என்ன ஆயிடுறாங்க, அப்படியே பிரெயின் வாஷ் ஆகி போய் தீவிரவாதத்தில் சேர்ந்துடுறாங்க. ஆனால் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழியிறது அந்த மாதிரி கொடூரத்தை பார்க்கும்போது நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அவங்கள நம்ப தயாராக இல்லை. இப்படியெல்லாம் ஆகுது இல்லையா? அப்போ மாயா எப்படியெல்லாம் அலைய வச்சு துக்கம் கொடுத்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஏற்றுக்க தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் நீ என் நாட்டையே அணுகுண்டு வச்சு தகர்க்கணும்னு இருக்கிற, நான் எப்படி உன்னை நம்பி என் நாட்டில் மறுபடியும் சேர்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்க, பாதியிலே திரும்பி வராங்க. பாபா சொல்கிறது தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு முடியாமல் திரும்பி வர்றது அந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இதை சொன்னோடனே அதுவும் ஞாபகம் வருது. அந்த மாதிரி சின்னது குழந்தைங்க, 16 வயசு பொண்ணு, இவங்கெல்லாம் கூட நான் திரும்பி வரேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே இரக்கம் ஏற்படுது.
அப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் இறை தந்தையுடைய குழந்தைங்கன்னா சொர்க்கத்துக்கு வரணும். இறைவனுடைய வழின்னு சொல்லி சண்டை போட்டிங்களே, இறைவன் அந்த மாதிரி வழியை போதிப்பாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்படி சொல்லி அவங்களுக்கு இந்த வழி, அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவரை நினைவு செய்யறதாங்க. அதை செய்யுங்க. அவர் அன்பு கடவுள். இறைவனுடைய அன்பை நீங்கள் பெறணும்னா வன்முறையில் அவருடைய அன்பை பெற முடியும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கூட அப்படி சேவை பண்ணலாம் யுக்தியா. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்றதுனால யாரும் உங்களை எதிர்க்கவும் போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தலை. இப்போ பாபா சொல்றார், நீங்கள் இறை தந்தையுடைய குழந்தைங்க, இறைவன் சொர்க்கத்தை படிக்கிறார், நீங்கள் அங்கே தானே வரணும், ஏன் நரகத்தில் இருக்கிறீங்க? ஆனால் பாபா சொல்றார், இதை சொல்லக்கூடியவங்க தேவை. எல்லாருக்கும் தைரியம் வர்றதில்லை இல்லையா? இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஸ்பீக்கராக இருக்கிற பாபா குழந்தைங்க, பிரம்மகுமாரிகள் எல்லாமே இன்னும் அமைதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டைரெக்டாக பாபாவுடைய ஞானத்தை பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜீரோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா ரொம்ப கம்மின்னு கூட சொல்ல முடியாது. கம்மினா கூட ஏதோ இருக்கிறாங்கன்னு ஆகிடும். அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல எங்கேயுமே, எந்த மொழியில் எடுத்து பார்த்தாலும் சரி. அதான் பாபா சார், இதை சொல்லக்கூடியவங்க தேவையாச்சு இல்லையா? இன்னும் கேட்டால் அதுமாரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துகிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, இதை சொல்லக்கூடியவங்க யாராவது தேவை. அல்லாவின் வீட்டுக்கு போகணும்னா அல்லாவை நினைவு செய்யுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைங்க. அல்லாஹ் எப்படி இருப்பாருன்னு தெரியணும்ல, அவர் இப்படி இருக்கார் நினைங்கன்னு சொல்லுங்க இல்லையா? அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி. முஸ்லீம்னா அல்லாஹ் அப்படி சொல்லலாம், கிறிஸ்டின்னா கர்த்தர் சொல்லலாம், இந்துன்னா சிவன் சொல்லலாம். இப்போ பாபா சொல்றாரு, இப்போ அல்லாவின் வீட்டுக்கு போகணும்ல, அவருடைய வீடு இப்படி தான் இருக்குது, செம்பொன் நிறமா, அவர் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரை நினைவு செய்யுங்க. அவ்வளோதான், நீங்கள் வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அங்கேருந்து தான் நாம் வந்தோம். இப்போ அந்த தந்தையை நினைவு செய்யுங்க. ஏன்னா மீண்டும் அங்கே தான் போகிறோம். அந்த ஒருத்தரை தவிர நமக்கு யாருமே இல்லைன்ற நிலை இருக்கணும். அப்போ எல்லா துக்கத்துலேருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்கன்னு சொல்லுங்க. பாபா சொல்றாரு, கன்னியாஸ்திரிகளுக்குத்தான் புரிய வைக்க வேண்டி இருக்குது. நீங்கள் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். சரீரம் விடுபடவே போகிறது. நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சிவபாபா சொல்றாரு. எந்த தேகதாரியையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆகணும். தேகதாரிகள் அனைவரும் இறந்துட்டாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. உலகத்திலேயோ ஒருத்தர் மற்றவரை துக்கமிக்கவராக ஆக்கியபடி இருக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே ஒரே விஷயத்தையே தான் காது மூலமாக கேட்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. மன்மனாபவ என்பதன் அர்த்தமே இதுதான். மற்றது எல்லாமே விரிவானவையாகும். தந்தை நன்மை செய்பவர், குழந்தைங்க கூட நன்மை செய்பவர் ஆகணும். பாபா கன்னியாஸ்திரிகளுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி, அந்த நன்ஸ் அவங்கள சொல்கிறாரா, அல்லது ஜென்ரலாக கன்னி பெண்கள்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க கூட அப்படி மாற்றி போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங் இல்லையா? ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டருக்கு சொல்ல ட்ரை பண்ணேன். அவங்க சொன்னாங்க, உன் நம்பிக்கை உன்னோட வச்சுக்கோ, நான் என் நம்பிக்கையிலே இருக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறேன்னாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அப்படி சொல்லுவாங்கன்ட்டு. சரி, அதே கூட்டமாக வராங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. பட் அது சொல்லணும்னு ட்ரை பண்ணும்பொழுது தான் அப்படி சொல்லிடுறாங்க. சரி, அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்குது.
அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, நீங்கள் இறைவனைத்தான் நினைவு செய்யணும், உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், உடம்புன்னு புரிஞ்சிக்காதீங்க, எல்லாரும் சரீரத்தை விட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளை கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க உடலோட இறைவன் எழுப்புவார். ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையிலே உடல் தானே புரிஞ்சிக்கிறாங்க. அதனால தான் அந்த உடலை பாதுகாத்து வைக்கணும், எரிக்கக்கூடாது அப்படின்னு சவப்பெட்டியில் வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உடல்லேருந்து நீங்கள் விடுபட்டுத்தான் ஆகணும். நீங்கள் ஆத்மாவுடைய தந்தை அவரும் ஒரு ஆத்மா, அவரை நினைவு செய்யணும். அவர் சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தேகதாரி யாரையும் நினைவு செய்யாதீங்க. ஏன்னா தேக உணர்வே இருக்கக்கூடிய ஆத்மா அபிமானி ஆகணும். அப்போ தான் நீங்கள் தப்பிப்பீங்க இறுதி நேரத்தில். தேகதாரிகள் எல்லாரும் செத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. செத்தவங்களை ஏன் நினைவு செஞ்சிட்ருக்கீங்க? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி தான் தெரியும். ஒன்றுமே ஏதோ நமக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதெல்லாம் நம்பாதீங்க. தேகம் யாருக்குமே இல்லைன்னு நினைங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா உலகத்தில் நீங்கள் தேகதாரியை நினச்சிங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா இங்கே தினம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உடல் கிடையாது, ஆத்மா, என்னை மட்டும் நினைவு செய், வேறு யாரையும் நினைவு செய்யாத. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஆனால் இதே விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்குறோம். அல்லாஹ், ஆஸ்தி, அப்பா, ராஜ்யம், இதை ரெண்டுத்தை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஞானத்துடைய சாரமும் இதுதான். மற்ற விஷயங்கள்லாம் விரிவானதாக நமக்கு ஒரு குஷி ஏற்படுத்துறதுக்காக தான் வானிலை விரிவாக சொல்கிறார். மெயின் அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. அப்பா உலகத்துக்கு நன்மை மட்டும்தான் செய்வார், கடவுள். அப்போ அவருடைய குழந்தைங்கன்னா நீங்களும் அப்படி தான் இருக்கணும், நன்மை மட்டும்தான் செய்யணும். யாருக்கும் விளையாட்டாக கூட நீங்கள் துக்கம் கொடுத்துடக்கூடாது. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் நிரூபித்து காட்டணும், நானும் உலகத்துக்கு நன்மை செய்கிறவன், எவ்வளோ சேவை செஞ்சோம் நிரூபித்து காட்டணும். இன்றைக்கி நாம் எவ்வளவு பேருக்கு சேவை செஞ்சோம், நன்மை செஞ்சோம், எந்த ஸ்கூலில் போய் எடுத்தோம், எந்த காலேஜில் எடுத்தோம், எந்த கல்யாண மண்டபத்தில் இல்லையா. கல்யாண சீசன்லாம் வந்துச்சுன்னா, தெரிஞ்ச கல்யாணம்னா இதுதான் பெரிய விஷயம். தெரிஞ்ச கல்யாணம்னா கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கி போய் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். ரொம்ப க்ளோஸ்னால் மேடை ஏறியே பேசணும். நீங்கள் வெறும் 5 நிமிஷம்னு கேட்டு நினைவு செய்கிறது மட்டும் சொல்லிட்டு வாங்க. தெரியாத கல்யாணமாக இருந்தால் கூட நீங்கள் வாசலில் உட்காந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். அதுக்கு யாருக்குடைய பர்மிஷனும் தேவை கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் மண்டபத்துக்காரங்களை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா எல்லா கல்யாணத்துக்கும் கொடுக்கலாம் இல்லையா. எவ்வளோ சூப்பராக சேவை நடக்கும். ஏன்னா அதே மண்டபத்தில் மறுபடியும் இன்னொரு கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்போ மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு அது பாபா சொல்கிறார் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞனான அப்புறம் தான் அது பதிய ஆரம்பிக்கணுன்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. விதவிதமாக நோட்டீஸ் அடித்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ அதான் பாபா சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுக்காக சுற்றி திரியணும், எப்படியெல்லாம் பண்ணலாம் இல்லையா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நோட்டீஸ் நம்ம அந்த ஸ்டிக்கர் அடித்த மாதிரி நோட்டீஸு அல்லது இன்னும் கூட பக்காவாக, அதாவது பாபாவுடைய ஞானத்தை டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுமாதிரி நோட்டீஸ் அடித்து போஸ்ட்டாக ஓட்டலாம் தமிழ்நாட்டில் இல்லையா. அதுக்கு எந்த செலவும் கிடையாது, எங்கேயும் நீங்கள் பர்மிஷனும் வாங்க தேவையில்லை. ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் ஓட்டுறாங்களே அந்த மாதிரி ஓட்டலாம். சுற்றி வாங்க, சுற்றி திரியணும், எங்கெங்கெல்லாம் ஒட்டி நம்ம சேவை பண்ணலாம். கம்பெனிக்காரன் பண்ணுறான் இல்லையா. நகை கடைக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கடையும் பிடிச்சி இதுக்காகவே வராங்க. ஒரு நாள் ஒரு கடையை கேட்பாங்க, நாங்கள் உங்கள் கடைக்கு நாங்களே போர்டு வைக்கிறோம், எங்கள் செலவில் ஃப்ரீயாக வச்சு கொடுக்குறோம், உங்கள் கடை பேர் போட்டு. இவங்க ஃப்ரீயானோடனே இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. சரி வச்சுட்டு 6 மாதம் கழிச்சு அவங்களே மறுபடியும் மாற்றவும் செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி கேட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்தது ஒரு டாட்டா ஏசி பிடிச்சிட்டு நிறைய பேனர் செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஒரு கடையிலையும் இறங்கி ஆள் வச்சு அது பண்ணுறாங்க. நாம ஏன் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. திரும்புகிற இடமெல்லாம் இது இருக்கும்போது திரும்பி பார்ப்பாங்களா. ஒரு நகை கடை விளம்பரம், துணி கடை விளம்பரம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை மக்கள் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் அவங்க பண்ணுறாங்க, ஏன்னா விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஞானம் கடைக்கு கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம். யோசிச்சுப்பாங்க, நம்மளது கூட விட்டுருங்க. ஒரு ராகவேந்திரர் படம் அல்லது வள்ளலார் படம் நிறைய கடையில் இருந்தால் நமக்கு வித்தியாசமாக இருக்கும் தானே இல்லையா. மற்றபடி ஒரு துணி கடை விளம்பரம்லாம் நிறைய கடையில் இருந்தால், அல்லது மொபைல் நெட்வொர்க்கு, சிம் கார்டு, அந்த இதெல்லாம் இருந்தால் நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இது தெரியும், இந்த ஊரில் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைப்போம். இப்போ அதுமாரி நம்ம பண்ணலாமே, அதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது இல்லையா.
அந்த மாதிரி வேணால் நீங்கள் உங்கள் ஊரில் அது மாதிரி நிறைய கடை கேட்டு வைங்க, நம்ம வைக்கலாம் அது மாதிரி பேனர் இல்லையா. அது இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி வைக்கிறதுக்கு. இப்போ பாபா சொல்கிறாரு, அதே ஒரு முஸ்லீம்கள் நிறைந்த ஊர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேனர் இல்லையா, அல்லாவை ஒளிப்புள்ளையா நினைவு செய்கிறத பற்றி அப்படி அவங்க பாஷையிலே அப்படி பண்ணலாம். பாபா சொல்கிறாரு, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக கூட அடி வாங்க வேண்டி இருக்குது. நாம் அப்படிப்பட்ட யாத்திரையை கற்பிக்கிறோம், அதன் பின் வேறு யாத்திரைகள் எதுவுமே செய்ய வேண்டி இருக்காது. மன்மனாபவ யாத்திரை செய்பவர்களின் பின்னே சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். மிகவும் கூர்மையான புத்தி தேவை. நல்லது, செம சூப்பர் இல்லையா. பா, சேவை சேவை சேவை. ஏன்னா சேவையே ஒரு மிகப்பெரிய யோகம். சேவையிலே பாவம் எரியுதுன்னு பாபா சொல்லியிருக்கிறார். பாபா சொல்கிறார், நிரூபித்து காட்டுங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்கன்ட்டு, சுற்றி திரிங்க. ஏன்னா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிற, எந்த மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவங்களும் பார்த்திங்கன்னா கல்லடி வாங்கியிருக்கிறாங்க, சிலுவையில் ஏற்றி இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் உழைப்பு, அது கூட சந்தோஷமான உழைப்பு தான் இது இல்லையா. நீங்கள் ஜெகோவாவின் சாட்சிகள்னு இருக்கும் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பிரிவு, அங்கே சும்மா போய் பார்த்துட்டு வாங்கலாம், உங்களுக்கு தெரியும். அவங்க வேலையை விட்டு வந்து தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இத்தனை பேருக்காவது அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நாம் பண்ணணும் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு நோட்டீஸ் வரும், தமிழ் வந்து பெங்களூர்லேருந்து அச்சடிச்சு வரும். அந்த நோட்டீஸை தான் கொடுப்பாங்க, ஒரே நோட்டீஸே தான் திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, எத்தனை விதமாக நம்ம அடிக்கலாம் நோட்டீஸ் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ யாத்திரை மன்மனாபவ நிலையிலையும் நிலைச்சிருக்கணும், சேவையிலையும் ஈடுபட்டு இருக்கணும். மிகவும் கூர்மையான புத்தி தேவை, அது ஒன்று இருக்குது. சேவைன்னு பாபா நினைவு இல்லாமல் போயிடுச்சுன்னா வரும் டெஸ்ட் பேப்பர் சேவையில் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால் கூர்மையான புத்தி தேவை, யுக்தியும் தேவை. ஏன்னா நிறைய தடை வரும், வெளியிலேருந்து பெரும்பாலும் வராது, உள்ளே வரும். ஸோ அதுக்கு யுக்தியும் தேவை. ஏன்னா நமக்கு அப்பா சொல்கிறது தான் கேட்கணும், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ யுக்தியாக தப்பிச்சு போகணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், வைரத்துக்கு சமமாக ஆகணும்னா அதுக்கான சாதனம் பாபாவுடைய நினைவிலேயே தன்னை மறந்த நிலை. பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானம், இதே சதா மூழ்கி இருந்தால் வைரத்துக்கு சமமாக மாறிடும் உங்கள் குணங்கள் எதிர்காலமும். தந்தையின் நினைவின் மூலமாக ஒரு பைசா செலவில்லாமல் உலக ராஜ்யம் கிடைக்கும். அதனால் நிரந்தரமாக ஒரு தந்தையின் நினைவில் இருக்கணும், மற்றவர்களையும் நினைவில் இருக்க வைக்க வேண்டிய சேவையை சதா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உலகத்தின் ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். நினைவு ப்ளஸ் சேவை. பாபா சொல்ற இறப்பது, அதாவது கேட்கறது, இறத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்கறது, பிச்சை எடுக்கிறது, அதை விட செத்து போகிறது மேல். இறப்பதை விட இறப்பது மேல் அப்படின்னு சூப்பராக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தந்தையிடமிருந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா பிறகு ஏன் மற்றவங்க கிட்ட கேட்குறீங்க? நன்மை செய்பவராகி அனைவருக்கும் உண்மையான வழிகாட்டணும், அதில் தான் நம்ம கவனம் இருக்கணும் இல்லையா. அதனால் யாருக்கிட்டையும் எதையுமே கேட்கக்கூடாது, எல்லோருக்கும் உண்மையான வழி காட்டுங்க.
அப்பா கிட்ட வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு. அதனால் கேட்குற மனோபாவம் இருக்கக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வள்ளல் இல்லையா, வள்ளல்னாலே கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ எல்லோருக்கும் நன்மை செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அப்பா எப்படி நன்மை செய்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் நன்மை செய்யணும். சுயநலமற்ற சேவை செய்யணும். எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி காட்டணும், உண்மையான வழி காட்டணும், நினைவு யாத்திரைக்கான வழி காட்டணும். வரதானம்: துக்கத்தின் உலகத்திலிருந்து விலகிவிடக்கூடிய சுகதேவன் சுகத்தின் சொரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: நீங்கள் சுகக்கடலின் குழந்தைங்க, சுகத்தின் சொரூபம், சுக தேவர்கள். நீங்கள் துக்கம் நிறைந்த உலகத்தையே விட்டுட்டீங்க, விலகிட்டீங்க அப்படின்னா சங்கல்பத்தில் கூட நீங்கள் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, யார்கிட்ட இருந்தும் துக்கத்தை எடுக்கவும் கூடாது. ஒருவேளை ஒருத்தருடைய பேச்சு உங்களை வருத்தமூட்டுவதாக நீங்கள் உணர்ந்தா கூட அந்த துக்கத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் யாராவது அப்படி கொடுத்தா கூட அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அல்லது விட்டுறீங்களான்றது உங்களை பொறுத்தது தானே. அதனால் பாபா சொல்கிறாரு, யாராவது துக்கம் கொடுத்தா நான் என்ன பாபா செய்யறதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எதை நான் எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுன்னு செக் பண்ணுங்க. எடுக்கிறதுலையும் எச்சரிக்கையோடு இருந்துட்டீங்கன்னா சுகஸ்வரூபமாகவும் சுகதேவனாகவும் ஆகிடுவீங்க. சூப்பரான வரதானம் இது இல்லையா? ஸ்லோகன்: ஒரு நிலையில், மனநிலையில், ஸ்திதியில் இருக்கிறதுக்கான ஆதாரமே பாபாவுடைய நினைவு தான். அதனால் எப்பவுமே குஷியின் நினைவு நிலையாக இருக்கட்டும். பாபாவுடைய நினைவில் இருந்த குஷி இருக்கும், அந்த குஷியில் இருக்கிறன்ற நினைவும் நிலையாக இருக்கட்டும் இல்லையா? நான் குஷியை கொடுக்குறவன், குஷியை எடுக்கிறேன். ஆக்சுவலாக இது வரதானத்துடைய கண்டினியூஷன் மாதிரியே வருது இல்லையா? துக்கத்தின் உலகத்திலிருந்து விலகிவிடக்கூடிய சுகதேவன் சுகத்தின் சொரூபமாகுங்கள்ன்றார். ஏன்னா பாபா சுகக்கடல், இப்போ நம்ம மாஸ்டர் சுகக்கடல். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுகத்தின் சொரூபமாக, சுகத்தின் வடிவமாக இருக்கிறவங்க, சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள், சுகத்தை மூழ்கி இருக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபா துக்கத்தின் உலகத்தை சுத்தமாக விட்டுட்டீங்க. உங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. இப்போ விலகி வந்துட்டீங்க, துக்கமான உலகத்துக்கு நடுவில் தான் இருக்கிறீங்க இல்லையா? இது எப்படின்னா, புத்தர் சொல்லுவாங்க இல்லையா, புத்தர் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் துக்கம்னா என்னன்னே தெரியாமல் அரண்மனையிலே வாழ்ந்தார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உலகம் சுற்றி துக்கம்தான் இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி சுற்றி இருக்குது, ஆனால் நம்ம சங்கமயுகன்ற அரண்மனையில் இருக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ துக்கம் கொடுக்கறதுனா, துக்கம்னாலே என்னன்னு தெரியாதவங்க எப்படிப்பா கொடுப்பாங்க? சூப்பர்ல. அதனால் எண்ணத்தில் கூட துக்கம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து விலகி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இது துக்கம் நிறைஞ்ச உலகம்ன்ட்டு. அதனால் என்ன பண்ணணும்னா, அவன் வார்த்தை என்னை ஈட்டி மாதிரி குத்துதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா துக்கத்தை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். துக்கத்தை அனுபவிச்சா நீங்கள் சுகக்கடல் கிடையாது. சுகக்கடல் துக்கத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நிறைய இதிகாச புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா நிஜத்துலையுமே நடந்திருக்கு இல்லையா? வரலாற்றில் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான்னா அவனை எதிரி விஷம் கொடுத்து கொள்ளுவாங்க. இன்னும் ஒரு சிலரை கவர்மெண்ட்டு தனக்கு இவங்க
இருக்கிறது டேஞ்சர். ஆனால் இவங்களை கொல்றதுக்கோ இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோ பாய்சன் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெஸ்ட் பண்ணால் பாய்சன் இருக்கிற மாதிரியே தெரியாது, அப்படி கொடுத்து அவங்கள கொலை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஃபேமஸானவங்கள கொன்று இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக இவங்க சாப்பாட்டில் ஏதோ வைக்கிறாங்க. ஆனால் ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க, பட் கொலை மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நாட்டுடைய பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குதுன்றதுக்காக அது அந்த தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சில அதாவது ரொம்ப அப்படியே எதிர்ப்பாகவே இருக்கிற மாதிரி பேசுகிறவங்க, எல்லாத்துலேயும் அந்த நாட்டு அரசாங்கத்தையோ அல்லது மதத்தையோ எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஜெயிலில் இருக்கிறாங்க, அதனால் வேறு வழியும் இல்லை, அதான் சாப்பிட்டு ஆகணும் தெரிஞ்சே கூட. ஆனால் நீங்கள் ஜெயிலில் இல்லை, வெளில வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் எதிரி இருக்கிறான் ராவணன், மிகப்பெரிய எதிரி. திரும்புகிற பக்கமெல்லாம் ராவணன், எந்த ரூபம் வேணாலும் அவனால் எடுக்க முடியும். அப்போ வெளில சாப்பிடலாமா? கண்டிப்பாக விஷம் இருக்கும் இல்லையா? இங்கே சாப்பாடுன்னு சொல்கிறது எண்ணம். ஒருத்தர் கூட பேசும்போது நாம் கவனமாக இருக்கணும். எந்த நேரமும் மாயா இவங்க மூலமாக எனக்கு துக்கம் கொடுப்பான், ஏதோ ஒரு வார்த்தை ஈட்டியாக குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கணும். அங்கே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா உள்ளே வாங்கிக்குவீங்க, உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. எதிர்பார்க்கணும். அதான் பாபா சார் யுத்த மைதானத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன்ற நினைவு உங்களுக்கு இருக்கட்டும். யுத்த மைதானத்தில் கண்டிப்பாக எதிரி தாக்குவான். ஆயுதத்தோடு நிற்காதது உங்கள் தப்பு. தாக்குறான் அவன் திட்டுறான், எனக்கு வலிக்குது, சண்டை நடக்கும் தானே சொன்னேன். யாரும் நீங்கள் பிராமண பரிவாரத்தை தவிர வேறு யாரு கூடமே பழகலைன்னா பிராமண பரிவாரத்தின் மூலமாக தான் உங்களுக்கு வரும் டெஸ்ட் பேப்பர். அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் பேப்பர் வரும், அந்த எண்ணத்திலே இருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இது. எச்சரிக்கையாக இருங்க. எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது இல்லையா? இப்போ ஒருத்தங்க திட்டி பேசுகிறாங்கன்னா அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது நீங்கள் உணரக்கூடாது. அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம், அதை நான் எப்படி சரி பண்ணுறது, அதை தான் பார்க்கணும். முக்கால்வாசி பேர் திட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை மெயின் கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, அதை சொல்ல முடியாமல் திட்டுறதா ஆயிடுது. அது என்னன்னு தெரிஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும், அதில் தான் அவங்க கவனம் இருக்கணும். அப்போ துக்கத்தை கொடுத்தவர்களுக்கும் சுகம் கொடுத்ததாயிடுச்சு. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களை குத்துற மாதிரி இருக்கும், நீங்கள் அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க. இப்போ அவங்க வந்தாங்கன்னா அப்படி பேசுவாங்க, நான் என்ன சொன்னால் அவங்க பேசுவாங்கன்னு தெரியுது இல்லை, அந்த மாதிரி வேர்டை சொல்லாதீங்க. மேக்சிமம் வாயே திறக்கலைனாலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. குடும்பத்தில் இருக்கிறதுனா எங்கேயுமே அப்படி தான், வாயை நான் திறக்க மாட்டேன்னு நமக்கு 24 hours மௌன விரதம் தான். தேவைப்பட்டால் பாபாவுடைய ஞானத்தை மட்டும் சொல்லிட்டு வாயை மூடிட்டு போயிடணும், அப்படி இருக்கணும். இப்போ பாபா உங்கள் வாயிலேருந்து ஞான ரத்தினம் மட்டும்தான் வெளிப்படணுன்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம். மற்ற விஷயங்கள் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாகவே இருங்க, மைண்டுக்குள்ளே ஞான ரத்தினம். ஏன்னா ஞான ரத்தினத்தை சொன்னால் கூட டென்ஷன் ஆவாங்க அஞ்ஞானிகள், குறிப்பாக உங்கள் வீட்டில் அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஆவாங்க. சுத்தமாக எதையுமே பேசாமல் அமைதியாக இருங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் செக் பண்ணுங்க. அவங்க துக்கம் கொடுக்குறாங்களா, நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும், இல்லாமல் இருக்க அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் உங்கள் டேலண்ட். அதனால் பாபா அவங்க கொடுக்குறாங்களே, நான் என்ன பாபா பண்ணுறதை எடுக்காமல், பாபா சொல்கிறார் அப்படி சொல்லாத, நீ உன் கையில் தானே இருக்குது, எடுக்கணும்னா அது என்ன சொல்லவே இல்லை, அது என் காதில் விழல, அவங்க நல்ல ஆத்மா. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற விதம் இருக்குது இல்லையா? இது ஒரு கதை கூட சொல்லுவாங்க, யாரோ ஸ்கூலில் வந்த பாடம் இது. டெய்லியும் ஒருத்தனை அவங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அடித்த உடனே அந்த பையன் அழுதானோ, அது வரைக்கும் அழுததே இல்லை. அது உடனே ஏன்டா அழுத, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டார் அவங்க அப்பா.
இல்லைப்பா இன்னைக்கு வலிக்கல, நீ பலகீனமாயிட்ட, அதை நினச்சி தான் அழுகுறேன் நானும் இல்லையா? அப்போ அவன் எதை பார்க்குறான் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்மளும் எதை பார்க்குறோன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் ஆதி அனாதி சமஸ்காரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் எடுக்க போகிறீங்க? தேவதையாக இருந்த ஆத்மா பாவம் துடிக்குது, தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தங்க பேசுன டென்ஷனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டோமே, அந்த மாதிரி பாழா போன தண்ணினால இப்படி இருக்கிறாங்க மாதிரி பாழா போன விகாரத்தினால இப்படி இருக்கிறாங்கன்னு பரிதாபம் தான் வரும். அதனால் துக்கத்தை எடுக்க மாட்டீங்க. அதனால் செக் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க, உங்களுக்குள்ளே வர்ற இன்ஃபர்மேஷனில் எச்சரிக்கையாக இருங்க. துக்கம்ன்றது விகாரமும் சரி, எந்த பொருளில், பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில் அப்படியே விகாரமும் கலந்து வந்துடும். எச்சரிக்கையாக இருங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா சுகஸ்வரூபமாக தூய்மை ஸ்வரூபமாகவும் இருப்பீங்க, சுகதேவனாக தூய்மையின் தேவனாகவும் ஆகிடுவீங்க. ஸோ துக்கத்தின் உலகத்தில் வந்து நான் முழுசாக விலகி இருக்கிறேன். ஏன்னா சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக துக்கமான உலகம் தான். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, செக் பண்ணுங்க. அப்படியே துக்கன்ற விஷத்தை கலந்த உணவை ஊட்டி விட்டுரும், எண்ணத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, செயல் மூலமாக. ஸோ எச்சரிக்கை பாருங்கள், எதிர்பார்த்துட்டு இருங்க இல்லையா? அப்போ சுகதேவனாக ஆகிடுவீங்க. ஸ்லோகன்: ஒரு மனநிலையில் இருக்கணும் இல்லையா? ஒரே சீரான நிலை, அந்த அதீந்திர சுகத்திலே மூழ்கி இருக்கணும்னா அதுக்கு ஆதாரமே நினைவு தான். நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். அப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. பிராமண வாழ்க்கையுடைய உயிர் மூச்சு குஷி அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு எப்பவுமே இருந்துச்சுனாலே ஒரே சீராக தான் இருப்பீங்க, பாபா நினைவில் இருப்பீங்க. குஷிக்கு தேவையானது என்ன? குஷிக்கு தேவையானது என்ன? நினைவு, நினைவு, நினைவு. குஷிக்கு தேவையானது என்ன? குஷிக்கு தேவையானது என்ன? ஞானம், ஞானம். குஷிக்கு தேவையானது என்ன? சேவை. ஸோ இதிலே மூழ்கி இருப்பீங்க. ஐயோ நான் ஏன் இப்போ குஷியாக இல்லை? உடனே செக் பண்ணுங்கள். ஓ இந்த தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணக்கூடாது, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நான் தான் குஷி இருக்குமே, நான் இப்போ என்ன பண்ணுறது? பண்ணிகிட்டே இருங்க. அப்போ ஒரே சீரான நிலை இருக்கும், ஒரே குஷியாக இருப்பீங்க. ஸோ ஆதாரமே நினைவு, சேவை, சக்தி கொடுக்குற தானம், ஞான ரத்தினங்களை மனசில் ஆசைப்படுறது. ஸோ இதுலேயே மூழ்கி இருக்கணும். இதில் மூழ்கி இருக்கணுன்ற நினைவு இருக்கணும். இதில் மூழ்கி இருந்தால் தான் குஷி இருக்கும். ஸோ குஷியில் நான் எப்பயும் இருக்கணுன்ற நினைவு இருக்கணும். ஸோ இந்த நினைவும் பாபாவுடைய நினைவும் தான் உங்களுடைய மனதை ஒரே நிலையில் வச்சிருக்கிறதுக்கான ஆதாரம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பேசிட்டோம், அதனால் எதிர இருக்கிறவங்க துக்கம் அடைகிறாங்கன்னா டக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி, அதாவது அவங்க பண்ணுறது தப்பாக இருக்கலாம், நீங்கள் சொன்னது ரைட்டாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்ன ரைட் அவங்களுக்கு துக்கம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே டக்குன்னு ஐயோ சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எப்படியாவது ஒன்று பக்காவாக சொல்லிவிட்டு அவங்க மனசை ஆற வச்சுட்டு வந்துடணும் இல்லையா? அப்போ தான் உங்கள் மனநிலை ஒரு சீராக இருக்கும். சரி அவங்க மனநிலை தானே அப்படி ஆயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.